காதலிப்பது ஒருவரை கல்யாணம் செய்து கொள்வது இன்னொருவரை என்று நம் சமூக வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கதையை கொண்டு எத்தனையோ படங்கள் வந்திருக்கின்றன. உணர்வு போராட்டங்களுக்கும் உண்மைக்கும் நடுவே இருந்து கொண்டு தவிக்கின்ற சோகத்தையும் கோபத்தையும் குவியலாக்கி மலர வைத்த படம்தான் இருமலர்கள் என்ற திரைப்படம். மனமான திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என காதலியும் அதேபோல் முன்னாள் காதலர்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என மனைவியும் முடிவெடுக்கும் தியாக போராட்டம்தான் இந்த இருமலர்கள் என்ற திரைப்படம். ஆனால் இறுதியில் என்ன ஆனது என்பதை மனம் கணக்க சொல்லியிருப்பதுதான் இருமலர்கள் படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மனி, புன்னகை அரசி KR விஜயா ஆகிய மூவரும் போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருந்தார்கள். அவரவர்கள் அவரவருக்கான கதாபாத்திரத்தை உள்வாங்கி ஆகச் சிறந்த நடிப்பை வழங்கினார்கள். இந்த திரைப்படத்தை AC திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார். ஆரோர் தாஸ் வசனம் எழுதியிருந்தார். படத்தின் ஒவ்வொரு காட்சிக்கும் தன் வசனத்தால் உயிரூட்டினார் ஆரோர் தாஸ். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையில் கவிஞர் வாலி பாடல்கள் அனைத்தையும் எழுதியிருந்தார். மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தாள் என்ற பாடலும் படமாக்கப்பட்ட விதமும் அற்புதமாக இருக்கும். அதிலும் அந்த பாடலில் சிவாஜி கணேசன் ஒரு நடை நடந்து வருவார். அந்த நடைக்காகவே 7-8 முறை படம் பார்த்த ரசிகர்களும் இருக்கிறார்கள். கடவுள் தந்த இருமலர்கள் என்ற பாடல் ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலாக அமைந்தது. அன்னமிட்ட கைகள் என்ற பாடலும் இனித்தது. மன்னிக்க வேண்டுகிறேன் என்ற பாடல் இந்த திரைப்படத்தை இன்னும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிற பாடலாக அமைகிறது. மகாராஜா ஒரு மகாராணி என்ற பாடலும், பாடலில் சிவாஜி, KR விஜயா, ராஜா ரமணி முதலானோரின் நடிப்பும் அசத்தி எடுத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.